least once a day that I would pray for you. I'd go and misbehave just so you'd notice too. Sneaking looks up and down from across the room. And damn, what a hell of a view. I feel good, you look great, I like you, I can't wait. A first time, a first date, you're so fine, I'm so late. You sip wine, I drink straight, don't waste time to my place. I feel my heart erase, so catch me if I fall. Praying that this night's gonna last. You got it all on tap, I'm loving your vibe, always have your back. We like all the same tracks, listen all night in the sheets all black. Said I'm falling fast, don't remember life before you, that's facts. I feel good, you look great, I like you, I can't wait. A first time, a first date. வெயில் அப்படியே மூஞ்சில அப்படியே பயங்கரமாக அடிக்குது இல்லைனோ? வைட்டமின் டி. வைட்டமின் டி. ஆயிரா பத்திரமா இருந்துப்பியாடி தங்கம்? பத்திரமா இருந்துப்பியா? மூக்கு உழுவுது பிள்ளைக்கு. பத்திரமா இருந்துப்பில்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷர்பு ஷர்பு சரி, இந்த போல பத்திரமா இருக்கும் தெரிஞ்சு சொல்லி வச்சு இந்த போல பத்திரமா இருக்கும். நீ பத்திரமா இருந்துப்பியானோ? சோகமா நானும் சொப்பமாக தான் இருப்பேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும். சரியா மம்மி பத்திரமா போயிட்டு பத்திரமா அவங்களை வந்து பிக்கப் பண்ண வந்துடும். நல்ல பிள்ளையா இருக்கணும். தங்கச்சியை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும். குட்டி தங்கச்சியை பாவம் அது ஒன்றும் தெரியாது. சரியா? சரியாடி? ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? ஆயிரா கம்மியா ஆயிரா ரொம்ப ஆடாக இருக்குது. அதுங்க அந்த இதில் இருக்குதுங்க. சரி கொண்டு போய் விட்ருவோமானோ? சரி கொண்டு போய் விட்ருவோம். நீ அழுவுறியா? லைட்டாக அழுவுற போல இருக்கு. அந்த பிள்ளை அழுந்துக்கும், நல்லா இருந்துக்கும். ஏன் கலப்பா 3 நாள் இருக்க போதுங்க. 3 days. ஏன் சோகமாக இருக்க? ஏன் சோகமாக இருக்க? டாக் போகுதுன்னு சோகமாக இருக்கியா? இல்லை அதான் வந்துடும், பத்திரமா இருக்கும், நீ கவலையே படாத. It will be safe, it will be very safe. இங்கே வா. இன்னும் 1 hour இருக்குது ஃப்ளைட்டுக்கு. ஆமாம். நியூயார்க் வந்துட்டோம் பீப்புள். நாங்கள் நியூயார்க்கில் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது நியூயார்க். பார்க்குறீங்களா? செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்படி உட்காந்து இல்லை நியூயார்க் காலியாக இருக்கு. கோப்ரோ வந்து எப்போ கரெக்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. Left on Grand Central Parkway West. In a quarter of a mile, take the ramp on the left toward Manhattan. Parkway West.
சூப்பராக இருக்குது. ஐ லவ் திஸ் ரூம். நாங்கள் வந்து கொஞ்சம் குப்பையாக தான் வச்சுருக்கோம். நான் திங்ஸ் எல்லாம் சும்மா போட்டதுக்கு. ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி, இங்கே உட்காந்து இங்கே பார்க்கலாம். இது வந்து சும்மா அந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் மாதிரி. இது காஃபி யூஷுவல். அப்புறம் இதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒன்று வந்து ரேட் வேறு போட்டிருக்காங்க இங்கே. திஸ் இஸ் மீ. அந்த ஹோட்டலோட பேர் வந்து கான்ட்ராட் தான் அந்த ஹோட்டலோட பேர். இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது ஹோட்டல். அதுக்கப்புறம் ஸோ வி ஹாவ் திஸ். அது இங்கே கிளாஸ் செட்டு, இங்கே இன்னொரு டிவி, அதுக்கப்புறம் யூஸ்வலாக பெட்டு. அப்புறம் இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டையும் அந்த இன்னொரு ரூமையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிட்டோன்னா இது தனி ரூம். ஓகே, அது வந்து தனி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து ஒரு ஐ திங்க் தே மேட் இட். யூஸ்வலாக ஹோட்டல்ஸில் இப்படி தான் இருக்கும். வந்து இது ஒரு ரெஸ்ட் ரூம், குளிக்கிற பாத்ரூம். இது வந்து நார்மல் பாத்ரூம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். நல்லா இருக்குது, குட்டியாக அழகாக நீட்டாக இருக்குது. இது வந்து அணுவுடைய ட்ரிப்பு அப்படிங்கிறனால நான் எந்த செலவும் பண்ணல. என்ன ஏரியானது? மேன்ஹாட்டனா? We are in Manhattan, New York. அணுவின் தயவில். அணு செம்மையாக இருக்கு. அணு என்ன அணு? இதுதான் நியூயார்க் அணு. தேங்க்யூ ஃபார் த ட்ரிப் அணு. எல்லாம் அணுவின் தயவில் நாங்கள் வந்திருக்கோம். Oh my God. ரிவரா? ஹட்சன் ரிவர். அது ஹட்சன் ரிவர். ஆமாம் கைஸ். இதுனா இது ஸ்ட்ரக்சரா? அது மில்லியன் இண்டியன்ஸ் கோ ஹங்கரின்னு ஒரு பெரிய இது இருக்கு. அனு இங்கே வந்து பாரு, இங்கே பாரு. அனு இங்கே வந்து பாருடா, இங்கே வந்து பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. அதான் ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். டேலஸ் வந்து இப்படி இருக்காதுடா. இது என்ன இது? இந்த ஸ்ட்ரக்சரு வாவ். அனு இங்க வந்து பாரு. இது ஃபெரியா? இங்கே தான் கப்பல் எடுப்போம் நாளைக்கு. டக்கெல்லாம் இருக்குங்க. செம்மையா இருக்கணும். அனு லிவிங் ஹர் லைஃப் அப்படின்னு நினைக்கப்ப. எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கா? எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கா இருக்கலாம். ஓ இதான், இதுதான் அதுவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அணு வந்து அங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு டாக் மாதிரி, அதில் ஏறி அந்த கப்பலில் ஏறி போயிட்டாப்புல. ஸோ நம்ம வந்து ஜாலியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா சொல்லக்கூடாது, நியூயார்க்கு செம்மையாக இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் வந்து இவ்வளோ பெருசு, என்ன இவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டம் இருக்குல்ல. அந்த பிரம்மாண்டம், அந்த மனுஷங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த விதம், அந்த ஒன்றும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அந்த விஷயங்களை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்க நினைக்கிறப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட் வாட் தே டூ அப்படின்ற மாதிரி பாருங்களேன். ஸோ பியூட்டிஃபுல். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஐ எவர் saw here in நியூயார்க். செம்ம வேறு லெவல், சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வந்து அணுவை வந்து ரிசீவ் பண்ண போயிட்டுருக்கேன்.
அதில் அனுப்பி விட்டு அதே இடத்துக்கு காட் சம் ஃபெரரோ ரோச்சர் ஃபார் அனு உள்ளே வச்சுருக்கேன். அனு வந்தோடனே அனுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஃபெரரோ ரோச்சர் காட்டணும் மக்களுக்கு. ஓ மக்கள் இருக்காங்க சொல்லிட்டு இருந்தேன். அணுவை கூப்பிட போகிறேன். இப்போ நானும் அனுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை வந்து பியூட்டிஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியூ காலையில் அனு அந்த கப்பலில் தானே ஏறி போனேன் காலைல. எப்படி இருந்துச்சு கப்பலில் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்படி ஆடிச்சு. எனக்கும் அந்த கப்பலில் போன பாரு, மேலே உட்காந்துருக்காங்க பாரு ஆளுங்கெல்லாம். இங்கே பாரு மேலே உட்காந்துருக்காங்க பாரு. ஐ திங்க் மேபி நான் இதில் போகலன்னு நினைக்கிறேன். இதில் தானே போனேன், அதான் பார்த்தேனே. இதில் தான் போனேன், சூப்பராக இருந்துச்சு. போனதுல மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. மேலே உட்காந்துருந்தாங்க. கையெல்லாம் வைக்காது அதில். இந்த ஏரியாவில் நிறைய பேர் கஞ்சா சுற்றிட்டு இருக்காங்க. எப்படி என்ன இருக்கு? செம்மையாக இருக்கு. பிராணம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அதுக்கு மேலே ஆளுங்க நினைக்கிறாங்க பாருங்க. அந்த கப்பலில் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் அந்த அணுக்கு வந்து இப்போ லைட்டாக வாந்தி வர மாதிரி இருக்காமா. அதனால சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு. சென்சர் பார்க்கலாங்களா? ஓகே, இந்த ஹட்சன் ரிவர் கிட்ட இருக்கிறோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யாட் இருக்குது. அந்த யாட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர் மிதக்குது அந்த யாட்டு. என்னன்னு வந்து யாருங்களாம் பயங்கரமாக இருக்கு சிட்டி. ஓ மை காட். அதான் ட்ரேட் சென்டர். இதுவா? அந்த கலர் கலராக இருக்கு அதுவா? ஆக்சுவலி அங்கேயும் ரூஃப் டாப். ஃபுல்லாக கவராக ஒரு நியூயார்க் சிட்டியில் வந்து இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் நாங்கள் இருக்கோம். பேர் வந்து ப்ரூக் ஃபீல்டு பிளேஸ். செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த ட்ரிப்பே ஒரு ஓசி ட்ரிப். அணுவின் தயவில் ஒரு ஓசி ட்ரிப். ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது காய். சத்தியமாக இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து நான் பார்த்து ரொம்ப ரொம்ப 4 வருஷம் ட்ராவல் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கும் சும்மா அப்படியே பட்டைய காலத்து. இது நியூயார்க் சிட்டி. ஆனால் அது வந்து அங்கே இருக்குல்ல, அது வந்து ஜெர்சி சிட்டி இல்லைனா. இதெல்லாம் குட்டி குட்டி கப்பல். யாட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குல்லண்ணா. வந்து நான் வந்து அணுவை இந்த ஆஃபீஸுக்குள்ள விட்டுட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு வர போகிறேன். அனு எடிட் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து ஜெர்சி சிட்டியில் இருக்கேன். இதுதான் வந்து நியூயார்க்கு. இப்போ நம்ம வந்து நேற்று வந்து இங்கேருந்து அங்கே பார்த்தோம் கரெக்டாக. ஐ மீன் அந்த பக்கத்தில் இருந்தோம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தோம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்குறோம். கப்பலில் மேலே ஒரு இடம் இருக்கு சொன்னேன்ல, ஸோ அதுதான் அது. செம்மையாக இருக்கு.
போய்கிட்டு இருக்கேன் காய்ஸ் அனுவை பிக் பண்ணுறதுக்கு. வேறு லெவலில் இருக்கு நியூயார்க் சிட்டி. தான் நியூயார்க் சிட்டி. வந்துட்டோம் ஜெர்சி சிட்டிக்கு அனுவை பிக் பண்ணுறதுக்கு. இப்போ நியூயார்க் சிட்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து. ஒரே ஷாட்டில் வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஏங்கப்பா ஸோ வெரி குட். அனுவை கூப்பிட்டேன். நானும் கப்பலில் நின்றுட்டுருக்கோம். கப்பல் மேலே டாக் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் கப்பல் எப்படி இருக்கு உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறியே? ஆ நல்லா இல்லையா? ஏன் அண்ணா இங்கே பாரு. உடனே மாறிட்டியே. கேமரா வச்சோடனே மாறிட்டியே. இல்லை கேமரா வச்சோடனே எப்படி மாறுது? இரு நல்லா எடுத்துக்கிறேன் உன்னைய. ஏன்டா ஏன் இவர் பாரு. அப்படியா? பயமா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது வந்து ஜெர்சி சிட்டி வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட். ஜெர்சி அப்பா ஏத்துக்கடா. நான் அப்படி நினைக்கல. நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. நான் அது வந்து நியூ ஜெர்சி சிட்டி ஸ்டேட் ஆமா போது. நம்ம ரெண்டு ஸ்டேட் பார்த்துட்டோம் போயிட்டோம். அப்படியா? அதான் கணக்கு. அது நியூயார்க் இல்ல. அது இன்னொரு ஸ்டேட். இது என்னது? இதான் நியூயார்க் ஸ்டேட். இதான் நியூயார்க். அது வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட். நானும் நியூயார்க் சிட்டியில் காலையில் அப்படி இல்லை டே 4 கிளம்புறோம். அப்போ ஒரு 2-3 ஹவர்ஸில் கிளம்பணும். ஆனால் வந்து காலையில் நியூயார்க் சிட்டியில் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரிட்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டவர் பாருணும். மொத்த பில்டிங் அமெரிக்கன். ஹைரப்பா சாங்ல வர மாதிரி இருக்கு. எல்லாம் அதாவது இங்கே எப்படின்னா இந்த பெரிய பெஹிமத்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய கம்பெனிஸு, அவனுங்க வந்து தனியாக அவனுங்களும் பில்டிங் வச்சுருக்காங்க. ஒருத்தரும் ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே ஒரு பில்டிங் இருக்கா, அது ஒரு கம்பெனி. இது ஒரு பில்டிங் இருக்கா, இது ட்ரேட் சென்டர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயம் போயிட்டுருக்கு நியூயார்க்கில். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்குன்னா ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒன்று தெரியும். என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியல. நானும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆர்ட் சென்டரா? நடந்துட்டே பேசலாமா? நடந்துட்டே பேசலாம். ஆர்ட் சென்டரா? பயங்கரமாக இருக்கு. ஏனும் பயங்கர சூப்பராக இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குடா ஊரில். மியூரல் கிட்ட ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தா அங்கே ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடல, லெஃப்ட் வந்துரு. அடே பாரு நீ சரி. ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்துட்டோம். ஆனால் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் நடந்து வந்து இப்போ இவ்வளோ தூரம் நடந்து அந்த இதா அதான் ப்ரூக்லின் பிரிட்ஜ். ஆமாம் அதுக்குங்க. நானும் ப்ரூக்லின் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். இதான் ப்ரூக்லின் பிரிட்ஜ். ஆமாம் பயங்கர பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அனு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் செஷன் வைக்கலாம் அப்படின்னு வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய் நில்லணும், நான் எடுக்கிறேன். எப்படி இருக்கணும் எப்படி ஃபீல் பண்ணுற ப்ரூக்லின் பிரிட்ஜில்? சூப்பராக இருக்கு. ஜாலியாக இருக்கா? என்ஜாய் பண்ணுறியா?
பின்னாடி சிட்டி பயங்கரமாக இருக்கு பாரு. பாரு நியூயார்க் சிட்டி. உன் பில்டிங் எங்கே கேட்டால் சொல்லு. இப்போ கேமரா எப்படி மாறுது மட்டும் பாரு. பாரு இருக்கா? இப்போ கேமரா எப்படி இருக்கு பாரு. நம்ம ரைட்டாக இருக்கா? இப்போ அப்படியே பாரு. இப்படி பாரு. அப்படியே மாறுது பாரு. அப்படி தலை சுற்றுது பாரு. நாங்கள் ப்ரூக்லின் பிரிட்ஜ்லேருந்து திருப்பி ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் ப்ரூக்லின் பிரிட்ஜ் வந்து அதில் என்ன என்ஜாய்மெண்ட்னா அந்த காற்று. இதுதான் என்ஜாய்மெண்ட், பெரிய என்ஜாய்மெண்ட். காற்று சூப்பராக, காற்று நல்லா அடிக்கும் காற்று. ஆனால் அனுவுக்கு வந்து காற்று முக்கியம் இல்லை, டெம்பரேச்சர் தான் முக்கியம். ஃபோட்டோ தான் முக்கியம். இல்லை, டெம்பரேச்சர் தான் முக்கியம். ஏனோ எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணுறியா? எஸ் எஸ் ஐ ஆம். சூப்பராக இருக்கு நியூயார்க் சிட்டி. நானும் 9/11 மெமோரியல் பார்த்தோம். வந்து அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நான் வந்து வீடியோலாம் எடுக்கலை. எடுத்து வேணாம். எனக்கு 2-3 பேர் வேறு அதை பார்த்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த பேரில் இருக்கிற ஃபோட்டோ, அந்த பேரில் வந்து பூவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தாங்களா. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை வீடியோ. ஆனால் அந்த ஏரியாவில் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் கைஸ், நாங்கள் 9/11 மெமோரியல் இருக்கோம் அப்படின்னு காட்டல. ஏன்னா இன்சென்சிட்டிவாக இருக்கும் அப்படி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் ஒரு லேடியோட இது வந்து ஒரு பேர் போட்டு வித் ஹர் அன்பார்ன் சைல்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ரெக்னென்ட், ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் ப்ராப்ளி. அதை போட்டிருந்தாங்க. அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கஷ்டமாக இருந்தது இல்லைனோ. நாங்கள் எங்கள் ட்ரிப்பை முடித்து விட்டோம். கான்ராட் ஹோட்டலை விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. வி வில் மிஸ் நியூயார்க் இல்லைனோ. இதுதான் நாங்கள் இந்த கான்ராட் ஹோட்டல் இல்லைனோ. என்னாச்சு? ட்ரிப்பு என்ஜாய் பண்ணியா? சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ நல்லா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜுக்கு தான் நம்ம வந்தோம். பாருங்க, இன்னொரு பிரிட்ஜ் பாருங்க. வேற லெவல். எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருக்கு. வந்துட்டோம். நியூயார்க்லேருந்து வந்தாச்சு. இப்போ வந்து டேலஸ் சூடு தாங்க முடியல, பயங்கர சூடாக இருக்குது. வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூடு தான் பொசுக்குது. இங்கே 92 டிகிரின்னு ஃப்ளைட்டில் சொன்னாங்க. ஃப்ளைட்டில் நான் வீடியோ எடுக்கலை, ரிட்டன் ஃப்ளைட்டில் போதும் அப்படின்னு டயர்ட் ஆகிடுச்சு ரொம்ப. எப்படி இருந்துச்சு நியூயார்க் ட்ரிப்பு? சக்ஸஸ்ஃபுல்லாக? சரோரா வந்து பிக்கப் பண்ணிட்டோம். தண்ணி கொடுக்க போகிறோம். தண்ணி கொடுத்தோம். ஆனால் வந்து பார்த்தோன்னே வந்து 1000 வந்து பயந்தாங்கொழி. ஸோ அதனால் வெளியே போகணும்னு சொல்லிச்சு. சரோரா கூட பரவாயில்ல. டே கேருக்கு போயிட்டு வந்தாச்சு. சரோரா நெயில் கட் பண்ணோம். தங்கம் குட்டி போதுமா? இருந்துட்டியடி எத்தனை நாள்? ஸோ வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் போய் இப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். குட் கேர்ள். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய் சொல்லிடணும். ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ட்ரிப்பு ஓவர்.